கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. கடைசி காலம் நெருங்கிடுதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுதே. மறுரூபமாகி மகிமையில் சேர மன்னவனேசுவில் நிலைத்திருப்போம். மறுரூபமாகி மகிமையில் சேர மன்னவனேசுவில் நிலைத்திருப்போம். இந்த மறுரூபம் முகாமிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை கூட ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அழைப்பை ஏற்று இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்திலேயும் பல தேசங்களிலேயும் பட்டணங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருடைய ஒரு மாறாத தரிசனத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகிற அருமையான சகோதரர் ராஜு அவர்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் தொலைபேசியில் அழைத்த பொழுது மனப்பூர்வமாய் நான் வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பல ஊழியங்கள் மத்தியிலேயும் நம்மை நேசித்தபடியினாலே இன்றைக்கு ஆண்டவரால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த முகாம் தொடர்ந்து நாங்கள் நாம் ஏழு வருடங்களாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முகாமினுடைய நோக்கம் காலையில் நான் சொன்னதை போல எப்படியாவது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே இன்றைக்கு அன்பு தேவதாசர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேரத்தை நான் அதிகமாக எடுக்க விரும்பல. நாம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நாம் நிறைய சண்டை போடுவோம், பேசுவோம், எல்லா காரியங்களும் இருக்குது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி பாரத்தோடும் தேவ வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிற அருமையான போதகர் சகோதரர் ராஜு அவர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட வரவேற்போம். எங்களுடைய அப்போஸ்தல ஆராதனை ஸ்தலம் சபைகளின் சார்பாக வருகிறவர் என்று வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாம். எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி, யாரும் பேசாமல், யாரும் அங்கங்கே போகாமல் சில நேரம் தேவ சமூகத்தில், தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய சமூகம் அது பெரிய எங்கேயுமே கிடைக்காது. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க, ரெண்டு கைகளை மேலே உயர்த்துங்க. தேங்க்யூ லோ. ஓ இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் உலாவும் ஆண்டவரே, எங்களோடு என்று வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. Thank you Lord. அல்லேலூயா ஓசன்னா. உங்க சத்தம் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா
ஓசனா அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம். கடைசியாய் கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாம். அல்லேலூயா உங்களே மறந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உங்க சத்தம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவை ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும். பாடுங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க மாற்ற போதும் இவ்வுலகில் எல்லாம் மாயே நீர் மாத்திரம் போதும் நீ மாற்ற போதும் நீ மாற்ற போதும் நீ மாற்ற போதும் எனக்கு நீர் மாத்திரமே நீ மாற்ற போதும் நீ மாற்ற போதும் நீ மாற்ற போதும். மேல உயர்த்தி ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில உள்ளாவிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க எப்பெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள உங்களுடைய ஆவியை ஊற்றுவீங்களோ எப்பெல்லாம் மனிதன் நடுவில் இறங்கி வருவீர்களோ எங்களுடைய ஏக்கங்கள் நிறைவேற்றுவது அல்ல உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்ற எங்க மத்தியில உள்ளாவிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் அதை தப்பாக புரிஞ்சிட்டோம் ஆண்டவரே. நீங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் தேவைகளை சொல்லிவிட்டு உங்கள் வாஞ்சியை புரிந்து கொள்ளாமல் வந்துட்டோம். எங்கள் வாஞ்சியை சொல்லிட்டோம், ஆனால் உங்கள் வாஞ்சியை கேட்க தவறிட்டோம். எங்கள் தேவையை சொல்லிட்டோம், உங்கள் தேவையை கேட்க தவறிட்டோம். எங்களை மன்னிங்க.
எவ்வளவு அலட்சியமா வாழ்ந்துட்டோம்ப்பா. இந்த பூமிக்குரியவர்களா மாறிட்டோம். இந்த பூமிக்குரிய மனிதனை போலவே நாங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோம். எங்களை நினைச்சா எங்களுக்கே வெக்கமா இருக்குப்பா. எங்களை மன்னிங்க. 10-15 ஆண்டு கிறிஸ்தவன்றோம், ஆனா இன்னும் மாற்றம் வரவில்லை. தேவனுக்காக சுடராய் எழும்ப வேண்டியவர்கள் எழும்பவில்லை. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாள் எங்களோடு பேசுங்க. மாம்சத்துக்குரிய வார்த்தை அல்ல, தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் பேசுவதற்கு அடியனுக்கு உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டு மகிமை செலுத்து. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா வருவதை நம்புறீங்களா நம்பலையான்னு கேளு. நம்புறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வர போறாரு. ஒருவேளை நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம். உயிரோடு இல்லைன்னா, கல்லறையில் இருந்தீங்கன்னா கல்லறைகள் திறக்கப்படும். பொதுவாகவே இப்போ நமக்கு இயேசு பிறந்தார் அப்படின்ற செய்தி ரொம்ப கேட்கணும் இல்லையா? கிறிஸ்துமஸ்க்கு மாத்திரம் இல்லாமல் சும்மாவே ரீல் விடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார். ரெண்டாவது இயேசு மரித்தார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை ரொம்ப கேட்கணும். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு, நீங்கள் ஆவிக்குரிய பயணத்தில் பல ஆண்டுகள் தாண்டி வந்திருந்தாலும், தனிப்பட்ட முறையில் ஊழியர்களாகட்டும் விசுவாசியாகட்டும் பட்சபாதம் இல்லாமலே அவர் வரும்போது எல்லாரும் கல்லறைகள் திறக்கப்படும். எல்லாரும் கல்லை திறக்கப்படும். எங்களுக்கு முதல் இடத்த கொடுத்துக்கிறீங்க, நம்ம ஊழியக்காரன்ற மதிப்பு கொடுத்துக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஆனால் அவர் வரும்போது எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்களும் நிற்கணும், புரியுதா? நீங்கள் நிற்கணும், நானும் அங்கே நிற்கணும். யார் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படி யோசிச்சு பார்க்க பயமா இருக்கு. 59 வயசோ எவ்வளோ வயசுல யாரோ ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சாகும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும்ப்பா, ஐ நீட் டு நோ யூ மோர். அப்போ எனக்கு காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளைனா, சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. என்னுடைய பயம் என்ன தெரியுமா? ரட்சகர் உயிர்த்திருந்தாரு, அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக போக மாட்டார். டெய்லி உங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தால் இந்த கதை தானே விடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட அவர் ஒரு நாள் ரட்சகராய் வர மாட்டார், அவர் ஒரு நாள் என்னை நியாயத்திற்க வருவார். கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஒரு பிள்ளையை கேட்டேன், அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர். நான் கேட்டேன், உங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர்? ஆமாம், எங்கள் அப்பா போலீஸ். உங்கள் அப்பாவும் எனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பொதுவாக ஆம்பளை பிள்ளைங்க அம்மா தான் பிடிக்கணும். இவன் சொன்னா எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதுனா தான் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்குது. ரெண்டாவது பாயிண்ட் அவன் சொன்னான், நானும் எங்கள் அம்மாவும் ஒரு நாள் எங்கள் அப்பா ஜீப் எடுத்துன்னு போயிட்டோம், கடைக்கு போயிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு எப்படி அந்த நியூஸ் வந்து லோக்கல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எந்த கடைக்கிட்ட ஜீப் நின்றுக்குதோ அந்த கடையில் நம்ம வேனை லாக் பண்ணிட்டு எங்கள் அம்மாவுக்கே ஃபைன் போட்டார் எங்கள் அப்பா. எப்படியா? எங்கள் அம்மாவுக்கே ஃபைன் போட்டதுனால தான், எங்கள் அப்பா இவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால தான் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குது. பக்கத்தில் கை பிடிச்சி, ஏசப்பாவும் உனக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்குது கேளு. வாளாக்காமல் தலையாக்குவார், அதுக்காகயா? கடன் வாங்காமல் கடனை கொடுக்க வைப்பார், அதுக்காகயா? எதுக்காக? ஏசா ரொம்ப நம்ம நேசிக்கும் போது அவர் கிட்ட வர 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 அவர் அன்பானவர், அவர் நல்லவர். இதெல்லாம் போக என்னுடைய ஆண்டவர் நியாயத்தீர்க்கிறவர், நியாயாதிபதி என்ற விஷயம் என்னை பிரமிக்க வைக்குது, இன்னும் அவரை நேசிக்க வைக்குது. கை தட்டினா அப்படி கை தட்டணும், சிவகாசி பட்டாசு மாதிரி கையை தட்டணும். அல்லேலூயா. அதனால நியாயத்தீர்க்க பக்கத்தை கை பிடிச்சிருங்க, அவர் வருவார். எல்லாரும் சொல்றாங்க அவர் வராரா நமக்கு தெரியாது, ஆனால் இவர் கண்டிப்பா வருவார். மோடி வருவாரா தெரியாது, ஆனால் இவர் வருவார். அடுத்த 2026ல யார் வருவாங்க தெரியாது, ஆனால் இவர் கண்டிப்பா வருவாரு. இவர் வந்தே வருவாரு. உங்க அப்பா உங்க தாத்தா திப்பு சுல்தான்ல இருந்து பிடிச்சி எல்லாம் கல்லறைகள் திறக்கப்படும். எல்லாரும் நிக்கணும்.
கிறிஸ்தவங்களை அடித்தவன், கொலை பண்ணவன், சர்ச்சுக்குள்ள ட்ராமா பண்ணவன், காணிக்கையை திருடினவன், வெளியூர்ல இருந்து காசுங்களை வாங்கி ஊழியம் என்ற பேர்ல அட்டூழியம் பண்ணவன், பொம்பளைங்களை ஏமாத்தினவன், சர்ச்சுக்குள்ள லவ் பண்ணி சுத்துறவன், ரபரபரபரவான் கதை விட்டு அப்படியே ரபரபரவான் இழுத்துன்னு ஓடுறவன், எல்லாம் அம்புடு பயலும் தம்பி தங்கராசு அப்பாவுக்கு முன்னாடி நிற்கணும் ராஜா. அதுதான் என்னோட பயம். அதனால தான் ராஜபதர் ஏன் யூடியூப்ல வரமாட்டேன்றீங்க கேட்கும்போது தான் பில்லிகிராம் சொன்ன வார்த்தை தான், உலகத்துக்கே நீ ஃபேமஸா இருந்து பரலோகத்துல நீ ஃபேமஸா இல்லைன்னா என்னடா யூஸ்? எவ்வளவு முடியுமோ அடக்கி வாசிங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆடாதடா ஆடாதடா மனுஷா. சும்மா சொல்லுங்க. ஃபாதர் பத்மஸுடைய பாட்டு தான். இல்லம்மா, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆடாதடா ஆடாதடா மனுஷா. நீங்க ஆடாதம்மான்னு பாடுங்கம்மா. நீங்க நம்ம ஆடா போடான்றீங்க. ஆடாதம்மா ஆடாதடா மனுஷன். என்னப்பா என்ன பார்க்குறீங்க? பக்கத்தை கைப்பிடி ராசா. எல்லாரும் கிட்டார் வாசிக்க தம்பி, கீபோர்டு வாசிக்க தம்பி, பேட் வாசிக்க தம்பி, எல்லாரும் பிடிச்சி சொல்லுங்க, ஆடாதடா ஆடாதடா மனுஷா. ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவ மனுஷா. ரொம்ப ஓவர் ஓவர் ஓவர். எப்பா 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 எப்பா. நான் இப்போ 46 வயசு, ரட்சிக்கப்படும் போது 21 வயசு. யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாம் ஒரு அளவும் தெரியாது, ஒரு அளவும் இல்லை. அப்போ மொபைல் இருந்துச்சு. 2006 பாவங்கள் போக்கே வந்துச்சு. யாருக்கும் என்ன தெரியாது. யாருக்குன்னா தெரியுமா? 2006 நீங்கள் பொறுத்திருக்க மாட்டீங்க சில பேர். என்ன யாருக்குமே தெரிஞ்சுக்காது. இப்பயும் யாருக்கும் தெரியாது, அது வேற விஷயம். இப்பயே பாவங்கள், நீங்களா பாவங்கள் போக்கே பாடினீங்க அப்படி கேட்குறாங்க, பேன் எடுக்கிறாங்க. நான் எந்த யூடியூப்ல வந்ததில்லை, எந்த டான்ஸ் ஆடுறதில்லை. ஏன் அப்படி கேட்டா, இங்கெல்லாம் டான்ஸ் ஆடி இங்கெல்லாம் பேர் வாங்கி அவர் வரும்போது யார் ராணின்னு கேட்டார்னா, உங்களுக்கு தெரியுமா? நம்ம விசுவாசிக்க தப்பிச்சு கூடாது. இதெல்லாம் ஊழியக்காரங்க அப்படின்னு உங்களையும் நியாயத்தை இருக்குவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலன், நேரம், பணம், வசதி அத்தனையும் நீங்கள் அப்படியே என்னோடதே நினைக்காதீங்க. கொடுத்தவர் யாரு? கர்த்தர். உங்க அப்பாதில்லை, எங்க அப்பாதில்லை, எங்க அப்பந்தில்லை. நான் தைரியமா சொல்லலாம். அது உங்க அப்பாவுக்கு நான் அப்படி கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது இல்லையா? உங்க அப்பாதில்லை, உங்க அம்மாதில்லை. கர்த்தர் போட்ட பிச்சை. ஒருத்தர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு, 2 பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சு. கை தட்டினா சிவகாசி பட்டாஸ் மாதிரி கை தட்டினா. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. பொண்ணு எப்படி மாப்பிள்ளைக்கு ரெடி ஆகுதோ ரெடி ஆகும். அசிங்கமாக போனீங்கன்னா மாப்பிள்ளை ஓடி போயிடுவார். கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டுக்கணும், துணியெல்லாம் கொஞ்சம் அலங்கரிச்சுக்கணும், ஆவிக்குரிய ஆடையை போட்டுக்கிட்டு, பரிசுத்த ஆடையை மாட்டிக்கிட்டு, பரிசுத்த அலங்காரத்தோடு அப்பாவை பார்க்கும். எதெல்லாம் என் பரிசுத்த கெடுக்குதோ செக் பண்ணி பாருமிட்டெல்லாம். இந்த பொண்ணு, இந்த பையன், இந்த உறவெல்லாம் கெடுக்குதுப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா. அப்பா நான் உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும்ப்பா. தேவையில்லாதெல்லாம் ஏதோ கொடுத்துப்பா, மண்டையில் எடுத்துருங்கப்பா, என்னால் முடிய மாட்டேங்குது, ஹெல்ப் பண்ணுங்க டாடி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஆசையாக கேள்வி தம்பி பண்ணுவார். பாவத்தை என்ஜாய் பண்ணும்போது பண்ண மாட்டாரா? ஆசையாக கேள்வி, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உங்களுக்காக வாழ ஆசைப்படுறேன், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, கையால் ஆணியால் அடிக்கப்பட்ட கையை பார்க்கணும் ஆண்டவரே, விழாவில் குத்தப்பட்ட அந்த 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 காயங்களை பார்க்கணும் ஆண்டவரே. யூ see, that is what என்னுடைய ஆசை. சேஞ்ச் ஆகலாம். 7 வருஷம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மீட்டிங் வந்துக்கிறீங்க, எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. ரொம்ப நல்லவரியா ஏசப்பா. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை சொல்கிற பார் தம்பி, அவர் ருசிக்க ருசிக்க எனக்கு அவருடைய பேக்கெட்டை காசு பிடிக்கல, அவருடைய நீதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் தாவீது ரொம்ப அழகாக சொல்லுவான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். ஆமென்.
கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், பசுமையான புல்வெளியிலெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. என்னை அவர் நீதியின் பாதையில கொண்டு போகிறார். அந்த நீதியின் பாதையில கொண்டு போறதுனால தான் இன்னொரு பாயிண்ட் சொல்றான், அந்த நீதியின் பாதையில எவ்வளவு மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த பாதை நிதியின் பாதை அல்ல, நீதியின் பாதை. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுவோமா? கைப்பிடிச்சு. உங்களுக்கு நிதி வேணுமா நீதி வேணுமான்னு கேளு. நிதி வாந்தி பேதி, நீதி பரலோகம். அல்லேலூயா. கருணாநிதி, தயாநிதி. ஐயோ சாரி, ரெக்கார்டிங் பண்ணுறீங்களா? நான் நல்ல அவங்கள நல்லவங்க, அவங்கள ரொம்ப நல்லவங்க. நான் அவங்கள சொல்ல வரல. ஸ்டாலின் அங்கிள் அவங்கள சொல்ல வரல. ஐயோ இங்கேயுமா? அதாவது இப்படி ஒரு பக்கம் நிதி நிதி நிதின்றது பிரசங்கமாக ஆயிடுச்சு. நிதி இல்லை, நீதி. எனக்கு ரொம்ப பிடிக்கிற காரணம் என்ன? கெட்டு போன வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் நீதியின் பாதையில் காட்டுறாருயா, சூப்பராக இருக்குது. அப்போ நீதியின் பாதையில் போகும்போது பிரச்சனை எதிர்ப்பெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க ஆசையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பொறுக்கித்தனத்தில் வாழ்ந்தோம். முதல் முறையாக ஒரு அப்பா என்னை கையை பிடிச்சி பரிசுத்தமான பாதையில் கொண்டு போகிறாரு. இந்த அப்பாவுக்கு நல்ல கையை தட்டலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. நீதனை மீட்கவே பரலோகம் திருக்காவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திருக்காவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா. எந்த தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கல, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த சத்தமாய் சொல்லலாம். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. மக்கள் கை பிடிச்சி ஹஸ்பண்ட் உன்னை மறந்தாலும் வைஃப் உன்னை மறந்தான், அவர் உன்னை கல்யாணம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் உன்னை மறந்தாலும் வைஃப் உன்னை மறந்தான், அவர் உன்னை வாலிப பசங்க சொல்லுங்க. கேர்ள்ஃப்ரெண்ட் மறந்தாலும், கேர்ள்ஃப்ரெண்ட் உன்னை மறந்தாலும், பாய் ஃப்ரெண்ட் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க. கேர்ள்ஃப்ரெண்ட் மறந்தாலும், கேர்ள்ஃப்ரெண்ட் உன்னை மறந்தாலும், பாய் ஃப்ரெண்ட் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை 1 2 3 கரப்பிடித்து நடத்திடுவார். கண்மலையிலே நிறுத்திடுவார். கரப்பிடித்து நடத்திடுவார். கண்மலையிலே
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே பாவங்கள் போக்க பாவங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை சந்தோஷம் வந்து எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இப்போ நீங்கள் ரொம்ப வருகை அதாவது ஆண்டு இது பண்ணுற அது பண்ணுறதெல்லாம் இல்லாமல் கர்த்தர் நம்ம எல்லாரும் நியாயத்தீர்க்க வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்பை நீங்கள் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நியாய தீர்ப்பை நீங்கள் மகிழாமல் நீங்கள் பயத்தோடு குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா பரலோகம் என்பது உங்களுக்கு கைவிடப்படலாம். You need to enjoy the judgment of God. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருது. என்னை நேசிக்கிறபடியால அவர் என்னை சிட்சிக்கிறார், என்னை தண்டிக்கிறார். எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா தண்டிக்கிற அப்பா பிடிக்காது. ஆனால் ஏசப்பா கிட்ட போகும்போது தான் அவர் தண்டிக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவர் கை தட்டின அப்படி கையை தட்டணும். ஒரு அப்பா ரொம்ப நல்ல அப்பா வந்தாராம், சூப்பராக இருந்தார். ஒரு அப்பா நடந்த சம்பவம். அம்மா இல்லை, அந்த பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை வளர்க்குறாரு. அவர் வேலைக்கு போயிடுவார். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ரொம்ப நாட்டி ஃபெலோ அவங்க பையன், ரொம்ப நாட்டியாக இருப்பாராம். இவர் டெய்லி ஜெபம் பண்ணுவார். ஆனால் என் பிள்ளை இவ்வளோ தரத்தில் ஆக்குறாரு. ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் கம்ப்ளைண்ட் தருவாங்களாம். உன் பிள்ளை என் மாங்காய் மரத்தை எடுத்துட்டான், உன் பிள்ளை என் கோழியை வெட்டிட்டான், உன் பிள்ளை எங்கள் தோப்பில் வந்து என்னென்னவோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். இவருக்கு கஷ்டமாக இருக்குமா, என்ன ஆண்டவரே என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, என் பிள்ளை இந்த மாதிரி, என் பிள்ளை வந்து இப்படி உங்களை தூசிக்கிறானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல நேரம் கண்ணீர் விட்டுக்கிறார். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி மாங்காவை பறிக்கும் போது அந்த தம்பி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே கோமா ஸ்டேஜில் ஆயிடுறான். தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க, ஏஞ்சிக்கல. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த தம்பியை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. ஒரு புள்ள அடிபட்டிருக்கு. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கணுமாச்சு, அழுதுருக்கணும், சத்தம் போட்டுருக்கணும். உடனே அங்கே முட்டிக்கலை போட்டு ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றின்னாரா. புரிஞ்சிச்சு அவங்க எல்லாருக்குமே. சொல்லி சொல்லி பார்க்கும்போது கேட்கல பிள்ளை. இப்போ பிள்ளை மாங்காய் மரத்தில் ஏறும்போது கீழே அடி விழுந்த பிறகு இன்னைக்கு அந்த பிள்ளை சர்ச்சு பாஸ்டர் ஆயிட்டான். எங்க அப்பா மாதிரி அடி ஓத கொடுத்து திருத்துறவங்களை யாருமே இல்லப்பா. அல்லேலூயா. இப்போ கேம்ப்ல திறந்து இல்லையா, கவலைப்படாதீங்க அம்மா மாருங்களே. கை கால் உடைச்சிடுற ஆண்டவர். அவரை மாதிரி கை கால் உடைக்கிறதுல யாருமே இல்லம்மா, சான்ஸ் இல்லை. சொல்றேன் பாருங்க, கை கால் உடைக்கிறதுல எங்க ஆண்டர் மாதிரி. அது பாருங்க, ஒடிப்பார். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒண்ணுமே இல்லை சார். அவனே கன்ஃபியூஸ், ஒண்ணுமே இல்லை, ஏன் நடக்க மாட்டேன்ற. ஆண்டவர் அப்படியா ஒரு வைராக்கியம் உள்ளவர், உன் ஆத்துமா மேல கரிசனம் உள்ளவர், உன்னை அதிகமா நேசிக்கிறவரையா. விட்டுடுவாரா? சைலண்டா விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாரையா? எனக்காக ஜீவனை கொடுத்தவர். நான் கெட்டு போறதை பார்த்து சும்மா இருப்பாரா? பேசுவாரு. அளவுக்கு அதிகமா போகும்போது தலையில கொட்டுவாரு. கேட்கலன்னா அடிப்பாரு. ஏதாவது ஒரு எடுத்து பிடித்து எடுத்து போடும்போது அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் உன் ஆத்மாவாதி என்கிட்ட வந்து நான் துடிக்கிற ஆண்டவரையா. பல பேர் வாழ்க்கையில பாருங்க, அவங்க நல்லா இருக்கும்போது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும்போது ஆண்டவர் நேசிச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விபத்துகள் வரும்போது தான் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென் ஆமென் ஆமென். அவருடைய வருகைக்கு காத்திருங்க. அந்த நியாய தீர்ப்பை சந்தோஷப்படுங்க. அந்த நியாய தீர்ப்பை நீங்க சந்தோஷப்படும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற கரைகளை நீக்க முடியும். வெறும் ஆசீர்வாதத்தை தியானம் பண்ணாதீங்க தயவு செய்து. வாளாக்கவால் தலையாக்குவான்ற பிரசங்கங்களை தயவு செய்து கேட்காதிருங்கள். உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை ரொம்ப விரும்பாதீங்க, ரொம்ப விரும்பாதீங்க ப்ளீஸ். என் பாவத்தை கண்டித்து உணர்த்தி என்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்தியாளர்கள் எனக்கு தேவை. என்னை ஆத்ம பாரத்துக்குள்ள கொண்டு போகிற ஊழியர்கள் எனக்கு தேவை. எனக்கு ஆத்ம பாரத்தை கொடுத்து செத்தாலோன்னு இயேசுக்காக சாவிடா அப்படி சொல்ல தக்கதான வைராக்கியம் உள்ள நபர்கள் எனக்கு தேவை. I don't want a motivational speaker. எனக்கு வேணாயா. நீங்கள் கண் கலங்கும் போது உடனே ஒரு யூடியூப்ல அந்த பிசாசு உன்னுடைய குறைகளை காட்டவே மாட்டாமா? எத்தனை நாளுக்கு உன் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்ப. வியாதி வந்துருச்சா, சுகத்தை பத்தி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும். பணம் தொல்லையா, பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணும். உன் சூழ்நிலைக்கு ஏற்ற வண்ணமாக நீர் ஊழியர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். That is the danger. அதுதான் ஆபத்து, அதுதான் ஆபத்து. அதுதான் உன் வாழ்க்கையில ஆண்டுக்காக வளர முடியல, வாழ முடியல. பட்டினியா இருந்தா கூட இயேசுக்காக வாழணும். அதுதான் கொடுத்ததுனால வாழ்றேனா, கொடுத்ததுனால ஏன் வாழ்றேன்? எனக்கு சாப்பாடு கொடுத்ததுனால ஏன் வாழ்றேன்? இல்லையா, ஜீவனை கொடுத்ததுனால தான் நான் வாழ்றேன். எனக்கு சாப்பாடு வரும், எனக்கு இப்படியெல்லாம் வரும் கனவு கூட கண்டதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பாட்டை பாடுவேன், என்னை உலகம் ஃபுல்லா ஆண்டவர் கொண்டு போவார் என்ற கனவு எனக்கு வந்ததில்லை. பாவிலேயே பிரதான பாவினா. என் வாழ்க்கையில எனக்கு எந்த நன்மையும் ஆண்டவர் செய்யல 9 வருஷமா. இன்னைக்கு சொல்ற தைரியமா, ஒரு சட்டை இல்ல, ஒரு பேண்ட் இல்ல, ஒரு சாப்பாடு நான் சாப்பிடல. நல்ல சாப்பாடு நான் சாப்பிட ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 55 கிலோ இருந்து 42 கிலோவா மாறினேன். அப்ப ராஜு பிரதர், ராஜு அண்ணா, எதுக்கு நீங்க ஆண்டுக்குள்ள வந்தீங்க? என் பாவத்துக்காக செத்தாரியா? பிச்சை கேட்க வந்தவர்கிட்ட எனக்கு என் பாவத்துக்கு சாவுறது எங்க அம்மா வரல, எங்க அப்பா வரல, எங்க அண்ணன் வரல. நான் நேசிக்காத, நான் வணங்காத என் தெய்வம் வந்துச்சு மனுஷனாய் பிறந்து. நம்பலையா? நான் காளியம்மாவுக்கு பிறந்த பிள்ளை, மாரியம்மா கோயில் அழுந்த இவரை நம்பலையா? இந்த பைபிள காலில் மிதிச்சவன் நானு. எனக்கும் ஒருத்தர் செத்தான்றது உள்ள குத்துது தம்பி. எனக்கும் இவர் செத்தாரா? இவரை அடிச்சு இவரை பைபிள கீழே மிதிச்ச எனக்கும் இவர் செத்தாரா? யோசித்து பாருங்க. எவ்வளவும் அவர் செயலுக்கு காரணம். நீயும் நானும் அவர் கூட பரலோகத்தில் இருக்கணும். I need to be with him. அவர் கூட நித்தியமா. தம்பி, இந்த உலகம் ரொம்ப டேஞ்சர். தம்பிகளா, இசை வாசிக்கிற பிள்ளைகளை எல்லாருமே தயவு செய்து மன்னிச்சுங்க தம்பி. நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க. டோன்ட் கெட் கேரிட் அவே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக்னா. ஆனா உங்க வாழ்க்கையில இசை என்பது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் யூடியூப்ல பாட்டு பாடுறதால நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன். என் வாழ்க்கையில தேவனுடைய சாயல் என் வாழ்க்கையில வரணும். என் வாழ்க்கையில சாயல் வரணும், பரிசுத்தமா இருக்கணும். என்னதான் ஊழியம் பண்ணாலும் நான் கைவிடப்படுவேன். என்னதான் ஊரு ஃபுல்லா பிரசங்கம் பண்ணாலும் நான் கைவிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் வாழ்க்கையில பாவம் என்றது ஊழியத்துல மூச்சு போற வரைக்கும் உணராமலே அப்படியே செத்துட்டேனா என் ஆண்டவர் நியாயத்திற்கு வாரே. அதனால ரொம்ப கிருபையின் பிரசங்கம் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. யூடியூப்ல 1008 மெசேஜ் இருக்குது. நான் கேட்பேன், தம்பி பைபிள் படிக்கிறது இல்லையா? யூடியூப்ல ஸ்டால் பண்ணி உன்னுடைய டைமை யாரோ எடுத்துக்க தெரியலையா? தம்பி, நீ எவ்வளவுதான் ராஜு அண்ணா கூட சுத்தினா நீ பரிசுத்தமா ஆக முடியாது. என் பிள்ளைங்கள்லாம் பெங்களூர் வந்துக்கிறாங்க.
என் கூடயே இருந்தாலும் பரிசுத்தம் ஆயிடுவாங்களா? இன்னும் பாவியாக தான் மாற போகிறாங்க. இயேசு கூட இருந்தால் தான் பரிசுத்தமாக மாற முடியும். அல்லேலூயா. அதனால எத்தனை பேர் இந்த நியாய தீர்ப்பை சந்தோஷப்படுறீங்க? ஓ, எவ்வளோ நல்ல ஆண்டு, நியாய தீர்க்கிற ஆண்டுக்காக அல்லேலூயா சொல்லுங்க. என்னன்னா செய்தியே புதுசாக இருக்குது. என்னை நியாய தீர்க்கிறவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நியாயாதிபதி வரப்போகிறார், ராஜா வரப்போகிறார். அது சந்தோஷமா மாறவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஆண்டுக்குள்ள வரலன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பரிதவிப்பை, பயத்தை கொடுக்குமானால் நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் சிக்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர்கிட்ட போக 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 அந்த நேசம் வர வர, அந்த நேசம் வர வர என் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுது. எல்லாமே குப்பையா பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் பணம் எல்லாமே குப்பையா பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது குப்பையாய் பார்க்கிற காரணம் என்ன தெரியுமா? அவருக்காக என் கண்ணு காத்திருக்கு. இந்த உலகத்துல எல்லாமே குப்பை. இந்த உலகத்துல ஒப்பற்ற செல்வம், நான் கண்டடிக்காத மாணிக்கம், அது இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, ஒரு பொன்முகம் தானா பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை தட்டி பாடலாம். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தானா பார்க்கணுமே. கைகளை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா 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 இயேசுயா இயேசுயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடு. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு உற்சாகமாய். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஒரு மனுஷன் அடி உத எல்லாம் வாங்கிட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு தன்னுடைய பதட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்ட ஆசைப்படுறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி, கண்களை மூடி ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை தொடுங்க, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. எந்த சூழ்நிலையில் என்னை
தந்த பொறுப்பதனை அவர் வரும் மனம் என்னை நம்பியவர் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமான வாயில இப்படி ஒரு வார்த்தை வரும்போது 46 வயதுள்ள எனக்கு மிகவும் மிகவும் பயத்தை உண்டாக்குறது. தெருவில் போகிற நாய்க்கு பயப்படுறோம், போலீஸ்க்கு பயப்படுறோம். பிரச்சனை நம்ம கிறிஸ்தவத்தில் ஆண்டவருக்கு பயப்படுவதில்லை. கர்த்தருடைய பயத்தை வெளிச்சமாய் பழைய ஏற்பாடில் நடந்த சம்பவங்களை அவர் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவர் என்பதை அழகாய் காட்டியிருக்கிற அருமையான தேவ மனிதர் பவுல். அவர் பண்ண தியாகம், அவர் வாங்கின அடியெல்லாம் நாங்கெல்லாம் ஒண்ணுமே வாங்கல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாருமே உங்களை பிரித்து தயவு செய்து பார்க்காதிருங்கள். கிருபையில வாழ்ற, ரத்தத்தினால கழுவப்பட்ட நானும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது நம்புறவங்க மாத்திரம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவத்துக்கு மரித்தவர் இயேசு மட்டும் தான் நம்புறவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரும் இல்லை. உன் பாவத்துக்கு மறிச்சிருக்கிறார், என் பாவத்துக்கு மறித்திருக்கிறார். நம்ம எல்லார் மேல விழுந்த கடமை இதை நிறைவேற்றுவதற்கு, இதை செய்வதற்கு தன்னுடைய பயணத்திலே வந்த வீழ்ச்சிகள், தன்னுடைய பயணத்திலே கண்ட எதிர்ப்புகள், எதிராளியின் சூழ்ச்சிகள், நெருக்கடிகள், நிந்தைகள், அவமானங்கள், பசி, பட்டினி, பட்டயம், வியாதி, இவ்வளவும் அனுபவித்து ரொம்ப ஈஸியா பரலோகத்துக்கு போயிடலாமே நினைச்சிருப்பார். ஐயோ நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன், ஐயோ நான் ரொம்ப தியாகம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பல இரவு சாப்பிடாம இருந்த, பல இரவு கடலோரமாய் நிர்வாணமாய் படுத்தேன், சிறைச்சாலைக்குள்ள பாதி ஆண்டுகள் பாதி வாழ்க்கை சிறைச்சாலைக்குள்ள முடிந்தது என்று நினைத்து தனக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கலாம். 3வது வானத்துக்கு எட்டினவன் என்ற பெருமை வந்திருக்கலாம். சர்வம் கொத்தின பிறகு கூட சாகாமல் இருந்திருக்கிற ஒரு கர்வம் வந்திருக்கலாம். 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறேன், பல சபைகளை ஸ்தாபித்து விட்டேன் என்ற கர்வம் அவனை பற்றி பிடிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததுதான் எனக்கும் உனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். தப்பித்துக் கொள்ள முடியாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதுக்கு மேலெல்லாம் விளையாடக்கூடாது. ஈஸியா எடுத்துக்காத லைஃப. சொல்லுங்க ஈஸியா எடுத்துக்காத. சொல்லுங்க, பி கேர்ஃபுல். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போரடிக்கிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, பிரசங்கம் பண்ணுகிறவன் நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Now listen to me. கவனமா கேளுங்க. இது யார் சொல்லிட்டு இருக்கிறது? யாருமே இவ்வளவு ஒரு தியாகம் பண்ணிருக்க மாட்டாங்க. தியாகம் செய்து அடி வாங்கி உதைகள் வாங்கி கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம். இவர் சொல்றார், நான் எங்க ஆகாதவனாய் மாறிடுவேனோ. சில நேரங்களில் ஆரம்பம் சூப்பரமா இருக்கும், பயங்கரமா வைராக்கியமா வாழுவோம். கர்த்தர் தொட்டுடனே அழுது ஒப்பு கொடுத்துருப்போம். கர்த்தர் தொட்டுடனே அந்த லவ் பண்ணதை விட்டுட்டு இருப்போம், அந்த சினிமாவை விட்டுருப்போம். கர்த்தர் லவ் பண்ண அந்த பணாசி விட்டுருப்போம், ஆடம்பரத்தை விட்டுருப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா பழைய குருடி கதவை திருடி என்ற மாதிரி எந்த பழைய சுபாவங்களை வெறுத்து துப்பணுமோ மறுபடியும் அதை திரும்பி பார்த்துடுறையா. அதை திரும்பி பார்த்தவனுக்கு வேதம் சொல்லுகிறது, நாய் தன் கக்கினதை சாப்பிடும்.
யோசித்து பாரு, வாந்திய சாப்பிடு பாரு தம்பி. இப்படி கொஞ்சம் டீசென்ட்டா பேசுறேன். யோசிச்சு பார் தங்கச்சி. கேன் யூ பிலீவ்? இதெல்லாம் பேசினா பிடிக்காது. சில பேர் திட்டுவாங்க. ராஜுபதி நாய் சொல்றாரு, ராஜுபதி பிச்சைக்காரன்றாரு. நான் பிச்சைக்காரையா? அவர் பிச்சையில வாழ்றையா? இதுதான் உண்மை. அல்லேலூயா. யாரும் 2 பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்க என்ன லார்ட் லபக்தாஸா? கை தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சி மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க தெரியுமான்னு கேளுங்க. உங்க பூர்வீகம் தெரியுமான்னு கேளுங்க. சயின்டிஸ்ட் சொல்றான் நீங்க குரங்குல இருந்து வந்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மண்ணால படைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. சொல்லுங்க. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. வேஷம் போட்டு தினம் அழைகிறான், வேஷம் போட்டு தினம் அழைகிறான், மன சங்கடத்தில் தினமும் வாழ்கிறான். யாருக்கு போகும் என்று தெரியல, ஆஸ்தியை பவனியில் சேர்க்கிறான். யாருக்கு போகும் என்று தெரியல, சுட்டும் கொட்டும் பேண்டும் நாட்டும் உன்னை காப்பாற்ற கூடுமோ? சுட்டும் கொட்டும் பேண்டும் நாட்டு உன்னும் காப்பாற்ற கூடுமோ? ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல, இயேசு தான் வழி என்ன அறியல. ஒன்னும் புரியல, ஒன்னும் தெரியல, இயேசு தான் வழி என்ன தெரியல. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மண்ணான உடம்பு, மக்கி போன எலும்பு, நாரி போகும் இந்த நரம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. மனுஷாய வீம்பு, இயேசு ராஜாவை நம்பு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. பக்கத்தை கைப்பிடிச்சு மறுபடியும் கேளுங்க. ஆரம்பிக்கவே இல்லை, உங்கதி என்ன போதோ சொல்லுப்பா. ஆரம்பிச்சு முடிக்கிறவர் சொல்றாரு என்ன கைவிட்டுடாதீங்க ஆண்டவர். இன்னும் ஆரம்பிக்கவே சொல்லுங்க. ஆரம்பிக்கவே இல்லை, கொஞ்சம் ஆயுஸ் எக்ஸ்ட்ரா கேட்டுக்க ஆண்டவர்கிட்ட. செத்து தொலைய போறடா தம்பி, அப்பா அம்மா செத்து தொலைய போறீங்க. சாவை பத்தி பயப்படக்கூடாது, ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு செத்தாலும் நம்ம 10,000 லார் பட்டாசு ஒடிக்கணும். கர்த்தருக்காக வாழ்ந்தினா செத்து சும்மா ரீல் போடுறான் பாரு, ஓட்டத்தை ஓடி முடிச்சாரான் இவர். அடேங்கப்பா, சும்மா வசனங்கள் எடுத்து ஓட்டத்தை ஓடி கூட முடிச்சிருக்க மாட்டாரு. யோசித்து பாருங்க. இவர் இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடேங்கப்பா, யூடியூப்ல ஒரு பாட்டு பாடுற நிலைமை என்ன ஆகும்? அவன் வாழ்க்கை ஃபுல்லா பாட்டு தான் ஊழியம். என்ன ஊழியம் பண்ற? பாட்டு பாடுறேன். என்ன ஊழியம் பண்ற? பாட்டு ஆண்டு கொடுத்தாரு. ஆண்டு பாட்டு கொடுத்தாரு. அப்புறமா அது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு எங்க போனேன்? துபாய்க்கு போனேன். வேலை வெட்டி இல்லை. இதுதானே பிச்சைக்கார பொழிப்பு. யூடியூப்ல பாட்டை போட வேண்டியது, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிச்சைக்காரனா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கருப்பான எண்ணெய் அங்க பாருங்க எவ்வளவு வெள்ளைய வச்சுக்கிறாரு பாஸ்டர். பாஸ்டர் உங்க மேல என் மேல இருக்கிற நேசம் இவ்வளவோ பாஸ்டர். அவர் ஃபோன் பண்ணும்போது ரொம்ப அழகா அமைதியா பேசினார் பாஸ்டர். நான் பார்த்ததில்லை, பார்க்காத காதல். நிஜமா பிரதர், அவர் சொல்லும்போது எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க, ராஜுபதி இதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, நம்ம க்ரௌடெல்லாம் ஒரு மாதிரி வரும்,
அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை தான் அதிகமாக பேசுவேன். அதனால் என்கிட்ட எதுவுமே சொல்ல, நான் என்ன ஆசைப்பட்டனோ அந்த டாப்பிக்கை அவர் சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமாக வந்து. நீங்கள் நம்புறீங்களாமா, காலையில் 6 மணிலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் சாப்பிடல. காலையில் 6 மணியில் பெங்களூரில் ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு 12:30 மணிக்கு வேலூரில் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பூவா சாப்பிடவே டைம் இல்லை. நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சா இவர் வர சென்டரில். ஐயோ, நம்ம வந்து சென்டரில் காஃபி பிரெட்லாம் போட்டோம், கேக்க தின்னோம் ஜோசப். இவர் பாரு, இவர் ஒன்றுமே பண்ணாமல் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கே நான் கைவிடப்படுவேனோ. எதுப்பா அவனை இவ்வளோ பயத்தை கொடுக்குது? மோசையை பற்றி சொல்கிறாரு, கூட வந்தவனை பற்றிலாம் சொல்கிறேன். டைம் இல்லை, நான் திரும்பி ராணிப்பேட்டுக்கு போகணும். எனக்கு 3வது செஷன் அங்கே. திரும்பி சொல்கிறாரு, நான் பார்க்குறேன்டா. ஆண்டு வெளிச்சமாக காட்டுறாரு. இவனுக்கு வெளிப்பாடு. கண்மலைக்கு நடுவு நடந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, பந்தியில் கை வச்சாங்க. ஒருவரும் தேவனுக்கு பிரியமானது செய்யலை, கைவிடப்பட்டாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள். பெரிய பெரிய மேகா சர்ச்சு, இன்டர்நேஷனல் சர்ச்சு, 250 கோடி. தெரியலையா? தெரியல. கிறிஸ்தவம் விளையாடுது, கிறிஸ்தவம் ரொம்ப விளையாடுது. they are playing. ஆண்டு வருவாரு, பயமாகுது. பேசும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ். சீரியஸாக சொல்கிறேன். பெரியவங்க ஐயாங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க, அப்பா மாதிரி உட்காந்துங்கிறீங்க எல்லாரும். இவங்க முன்னாடி எல்லாம் பேசினா கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஐயா, கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். நான் சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது. பைபிள் காலேஜுக்கெல்லாம் நான் போகல. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, குடிகார அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை. சண்டை கெட்ட வார்த்தையை மாத்திரமே கேட்டு கேட்டு வளர்ந்தேன். ஸ்கூலுக்கு போனாலும் கெட்ட வார்த்தை தான் என் மைண்டில் ஓடும். இப்படி பிறந்த பிள்ளையை ஆண்ட தெரிந்து கொண்டார். நான் சாப்பிடலன்ற தியாகம்னு பார்த்தா சென்டரில் இவர் வராரு பாருங்க. ஐயோ, நான் ஃபாஸ்டிங் எடுத்த தியாகம்னு பார்த்தா சென்டரில் இவர் வராரு பாருங்க. நான் சினிமாவுக்கெல்லாம் போகாமல், டான்ஸ் எல்லாம் ஆடாமல் எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு வந்து பார்த்தா சென்டரில் இவர் வராரு. இவர் வர சொல்றாரு, எங்க நான் கைவிடப்படுவேனோ. என் அருமை சபையே, விசுவாசியே, ராஜா வரப்போறார். நான் ஒன் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா இவர்கிட்ட இருந்துச்சு? காஸ்பல். இப்போ இந்த யூடியூப்ல பாடுறவங்களாம் பாருங்க, என்ன பண்றான், என்ன ஊழியம் பண்றான். இப்போ யூடியூப்ல பாட்டு பாட வேண்டியது ஒரு 10 சர்ச் பாஸ்டர் தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஃபேமஸ் ஆன உடனே எல்லாம் மீட்டிங் மேலே மீட்டிங், ஷூட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்கு, அப்புறம் ஸ்லீப்பிங்கு. ஷூட்டிங்கு, மீட்டிங்கு. தம்பி கோச்சிக்க மாட்டேங்க நீங்களும். என்னன்னா இவர் நம்மளே போட்டு அட்டாக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் நல்ல பிள்ளைங்க. ஷூட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்கு, அப்புறம் ஸ்லீப்பிங்கு. சொல்லுங்க. ஷூட்டிங்கு, ஈட்டிங்கு, அப்புறம் பக்கத்து கை பிடிச்சு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு. ஸ்லீப்பிங்கு, ஷூட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்கு, அப்புறம் ஸ்லீப்பிங்கு. இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு, இது ரொம்ப ரொம்ப சீட்டிங்கு. இவனுங்க போடுற மேக்கப்பை பார்த்தா ரஜினிகாந்த் பிச்சைக்கார மாதிரி வர்றாரு. ஐயோ ஐயோ ஐயோ, கெட்ட கோவம் வருதுமா எனக்கு. அப்படியே மூக்கில் அடிச்சு அந்த ரத்தத்தை பலிப்பீட்டில் போடலான்னு தோணுது எனக்கு. சீரியஸ்லி, எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், கெட்ட கோவம் வருது எனக்கு. என்ன இவனுக்கு போயிட்டா மலை மேலே ஏறிக்கணும் கையை தூக்கின்னு. உனக்கு தெரியுமா, கையை தூக்கிறதுக்கு 10 ஷாட் எடுக்கணும். நான் சினிமா லைன்ல இருந்து சொல்றேன். இப்படி கையை தூக்கிறதுக்கு 10 ஷாட்டு. பாஸ்டர் மெதுவா தூக்குங்க.
பாஸ்டர் அப்படியே இருங்க. பாவம் பாஸ்டருக்கு அந்த டைம் உற்சாகிச்சா போற டைம் என்ன பண்ணுறது? அப்படியே இருங்க. நான் என்ன பேப்பர் பண்ண முடியும்? அடல்ட் பேப்பர் தான் வாங்கி கொடுத்துரு ஜோசப். போயிட்டு கேட்டான், ஆண்டு பாட்டை கூப்பிட்டாரு, துபாய்க்கு போனாராம். டேய் தம்பிங்களாம், அனாதை பிள்ளைங்க சாப்பாடு இல்லாம செத்துட்டுக்கிறான், இந்த நாயங்களை பாத்தியா, இவனுங்களை பாத்தியாமா? என்ன ஒருத்தர் மட்டும் கை தட்டுறாரு, கோவம் அவங்க எல்லாருக்கும். ஃபேன்ஸா நீங்க எல்லாரும்? ரசிகர் மன்றம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அடிச்சு மூஞ்செல்லாம் வச்சிருவேன் எல்லாரும். ரசிகர் மன்றம் தெரிஞ்சுக்கிறீங்களா? அவனுக்கு பார்க்கறத பார்த்தா பார்க்குறீங்க, அச்சு மூக்க ஓடிச்சு ரத்தத்தை பள்ளிப்படத்தை போட்டுட்டு போயிடுவேன் நான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாய் நான். விளையாடக்கூடாது என்கிட்ட, பயந்துடாதீங்க. அப்போ பயந்துடாதீங்க, கூலாருங்க. என்ன இதெல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் எவன் அப்போ விட்டு காசு? அதெல்லாம் எவன் கொடுத்தா உனக்கு உரிமை? முகர கட்டிய காட்டுறதுக்கு 2 லட்சம் தேவையா? ஏன் திருப்பாதம் நம்பி வந்தேன், நல்லா இல்லை பாட்டு. மகிழ்வோம் மகிழ்வோம், நல்லா இல்லை பாட்டு. எப்பயா இவங்கெல்லாம் வந்தாங்க? யூடியூப்ல தான் பாட்டு கேட்கணும், தப்பு இல்லை. ஆனால் என்னையா இது லைட்டுங்களை போட்டுக்குன்னு, அதுவும் பாஸ்டர் தான் ஆடுறாரு பார்த்தா, பாஸ்டர் அம்மாவும் அப்புறம் போகிறே கிளை கிளை காலை கட்டு. ஐயோ என் மொபைலுக்கு கோவம் வந்துருச்சு, என் மொபைலுக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு அதை பற்றி பாட்டாத நீ. இதுங்கள பாருங்க, பாட்டியம்மா மேக்கப் போட்டு நின்னுங்குது. பாட்டியம்மா தேவையா? பாவம் பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் பரதாமா உட்காந்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் யூடியூப். சிலது மொட்டை அடிச்சுன்னு வந்து உட்காந்துருது. ஜிம்முக்கு போனா ஜிம்மில் அங்கே பாருங்க, நம்ம பாடி பில்டிங் நல்லா பண்ணோம், ரொம்ப முக்கியம். அவன் காசு இல்லாமல் ஒரு இட்லி வாங்கணும்னா காசு இல்லாமல் பாடி பில்டிங் பாருங்க. நம்மளை எங்கேயோ உலகம் தவறா கொண்டு போகுதுன்னு நினைச்சோம், பார்த்தா ஆவிக்குரிய உலகமே நம்மளை தவறா கொண்டு போயிட்டு இருக்கு. சிஸ்டர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. எங்கேயோ உலகம் தவறா கொண்டு போகுதுன்னு பார்த்தா இவங்களே நம்மளை தவறா கொண்டு போறாங்க. தம்பிகளா உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. ஒரு தம்பி என்கிட்ட வந்தான், ஆனா எனக்கு பாட்டு பாட ரொம்ப இஷ்டம் இருக்குது. பாடு தம்பி பாடு. இல்லை நான் ரொம்ப அதுவும் உங்களை மாதிரி பாடணும். அப்படியா? நல்லா பாடு. சரி பாட்டு என்ன? உங்களது ஒரு பாட்டு எதாவது கொடுத்தா பாடுறேன் அப்படின்றான். டேய் இல்லைண்ணா பாருங்கண்ணா, ஃபாதர் பக்மஸ் பாட்டெல்லாம் பாடி இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இவங்கள மாதிரி ஏதாவது தியாகம் பண்ணாங்களா? சும்மா ஒரு 2 லைட்டை போட்டு மரமாமனீனே மூக்கிலேயே பாடி பாருங்க, தியாகம் பண்ண உட்காந்துக்கிறாங்க. யாருக்கும் தெரியல. இவங்கெல்லாம் ஒரு நல்ல லைட்டை போட்டு, நல்ல டிஷர்ட் போட்டு, கெத்தா போட்டு பாருங்கய்யா, எவ்வளோ ஈஸியாக பாருங்க, ரொம்ப ஈஸியாக. ஃபேம் யாருன்னா ஊழியம் பண்ண மாத்திரம் வாங்க, சும்மா பாட்டு விடு. வாழ்த்து தம்பி, நீ ஷர்ட் தம்பி ஊழியம் பண்ணுமா? நீ தான் பராஜா ஒன்றுதான். சும்மா என் பாட்டு விடுப்பா யூடியூப்ல. கேமரா தம்பி கொஞ்சம் ரெடி பண்ணி, நான் வேணா காசு கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் தம்பி, அடுத்த வருஷம் கேம்ப் நீ தான் பிரசங்கியாளர். அவ்வளோதான். ஆனா தம்பி கொஞ்சம் கட்டிங்கெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபுல் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக ப்ரௌன்லாம் அடிச்சு விட்டு சும்மா ஜோக்கு ஃபுல்லாக அப்படி பண்ணிட்டான். மீட்டிங் இது பொழப்புமா? கிறிஸ்தவத்தின் மத்தியிலே கிறிஸ்தவத்தை பற்றி சொல்றது பொழப்பு. கிறிஸ்து இல்லாத இடத்த சொல்றது தான் உண்மையான அழைப்பு. புரிஞ்சுச்சா? இப்ப இங்க பதறார், பயப்படுறார். இன்னும் வேலை முடியல, பயம். இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ தெரியல, எவ்வளவு வருஷம் இது எனக்கு பைபிள் காலேஜ் நான் போனதுனால உங்களுக்கு சொல்றேன். பதறாரு. இந்த டைம் கொரிந்திய சபை சொல்லிட்டு இருக்கிறாரு, டேய் நான் பயப்படுறேன். இன்னும் சில வேலைகள் உண்டு, அது கீழே அதுக்கு முன்னாடி வசனம்லாம் சுவிசேஷம் சொல்லணும். எனக்கு தடைகள்லாம் பார்க்குறாரு. ஆவிக்குரிய அதிகாரங்களை வெறுக்கிறாரு. ஏன்னா அத்தனையும் வெறுத்ததுக்கு காரணம், இப்போ எனக்கு அதிகாரம் இருக்குது, காணிக்க நான் பிழைக்கலாம், ஆனால் அதையும் வெறுக்கிறாரு. சுவிசேஷம், பரிசுத்தம், சுவிசேஷம், பரலோகம்.
இப்படி போனேங்கிற மனுஷனுக்கு எதை அடைய ஆசைப்பட்டாரு? எதை அடைய ஆசைப்பட்டாரு? உலகத்தில் எந்த நன்மையும் பிறக்கல, கல்யாணமும் ஆகல, பிள்ளையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. வெறும் அடி உத வாங்கின மனுஷன், இவ்வளவு அடி உத வாங்கின மனுஷனுக்குள்ள வந்த வெளிச்சம் என்ன? நமக்கு ஏன் வரல? ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக நித்தியத்தை இழந்துடாத தம்பி. அல்ப ஆசைக்காக, பணத்துக்காக நித்தியத்தை இழந்துடாத. உன்னை பார்த்து ஆண்டு கேட்பார், மகன் நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கும் போது என்ன சொல்லுவ? What is going to be answer? உன்னுடைய பதில் என்னவா இருக்கும்? பைபிள்ல போடலையா? இயேசு சுவாமியுடைய தகப்பனும் தாயும் வெளியே நிற்கும் போது சீடர்கள் வந்து சொல்றாங்க, அப்பா அண்ணன் ஐயா உங்களுடைய அப்பா அம்மா வந்துக்கிறாங்க, அப்பாவும் அண்ணன் தம்பி வந்துக்கிறாங்க, யாருடைய சித்தத்தை செய்கிறீர்களோ அவர்களே என் சகோதரன் தாயும் சகோதரிகள் ஆண்டு சொல்லலையா? ஆண்டு வருவார். என்னுடைய ஆசை, என்னுடைய நேசம் அவரை பார்க்கணும். அவர் என்னை பார்த்து உண்மை உள்ளவனேன்னு சொல்லி என்னை அணைத்து கொள்ளணும். அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ இந்த நிமிஷத்திலிருந்து செய்யுங்க. 2 கைகளை மேல உயர்த்தி ஆமென், ஆமென். ஏதோ தமாஷை வேடிக்கைலாம் இல்லை, உண்மைதான். அவர் கிட்ட போக நியாய தீர்ப்பு நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நியாயத்திற்கு நேசிக்கும் போது அவர் நீதியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நீதியை நேசிக்க அநீதிகள் என்னை பாருங்க ஆண்டவரே, ஏதாவது உமக்கு வேதனை உண்டாக்குற விஷயங்கள் என்கிட்ட எடுத்துருங்க கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஜெபத்தின் முறைகள் மாறிவிட்டது. இனி எனக்காக, என் தேவைக்காக அழுக மனசு வரல. என்னை யாரோ எவ்வளோ பேசிட்டாங்கன்னு சொல்லி புலம்ப மனசு வரல. கெட்டிங் மை பாயிண்ட்? புரியுதா? அந்த நித்தியத்துக்காக ஏங்கி தவித்த பவுல் இப்போ கடைசியா அவர் கிடைக்க வேண்டிய அந்த கிரீடத்தை நம்பிக்கையாய் உறுதியாய் பற்றி கொள்வதற்கு ரெடியா இருக்கிறார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். தன்னுடைய பிள்ளைக்கு அவர் சொல்லுகிற காரியங்களை கவனமாய் பாருங்கள். 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. நன்றாய் கவனமா கேளுங்க. நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்துச்சாமா? சிலருக்கு சிலர் ஏற்ற மாதிரி, உன் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஊழியர்களை தெரிந்து கொள்கிறீர்கள், சபைகளை தெரிந்து கொள்கிறீர்கள். இந்த சர்ச்சில் பண்ண ரொம்ப திட்டுறாங்கப்பா, எனக்கு கை தட்டி பாடினா பிடிக்கிறது இல்லை, எனக்கு இப்படி பண்ணா பிடிக்கிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும், ரொம்ப பேசுறாங்க அப்படி என்று நமக்குரிய காரியங்களை தெரிந்து கொள்வது தப்பு. நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசைப்படுற சபை, ஆசைப்படுற ஊழியக்காரர் வேதத்தை உள்ளதை உள்ளபடியாய் பேசுகிறவர்கள், மாயமாலை போடுகிற அல்ல. யாரோ ஒரு ஊழியக்காரி இப்படியாய் சொல்லியிருக்கிறார், ஐயா 60% வேதத்துல உள்ளது, 60% சாரி 40% ஏதோ ஒன்று சரித்திரம் அப்படின்றாரு. கொஞ்சம் அப்படி இப்படி தான் மன்னிச்சுக்கோங்க. 40% சரித்திரம், மீதி 80% தீர்க்க தரிசனம், மீதி 80% தீர்க்க தரிசனம். சாரி 50%, மீதி 13 நிருபங்கள், 3% தான் ஆறுதல் செய்திகள் என்றாரு. ஆறுதல் அவ்வளவுதான். அந்த 4% ஆறுதலை நம்ம 100% மாத்திட்டோமேமா. உங்களுக்கு புரியுதா? வேதத்தை திரும்பி பார்க்கும்போது பயமா இருக்குது படிக்கிறதுக்கெல்லாம். எசேக்கியேலுடைய புத்தகம் எடுத்தாலே பயமா இருக்கு, ஜெரேமியா புத்தகத்தை எடுத்தா பயமா இருக்கு. அவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், சட்டங்கள், அவர்களுக்கு தேவன் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எசேக்கியேல், நீ ரொம்ப நேசிக்கிற மனைவி செத்து போவாடா, அழக்கூடாது, நான் கட்டளை கொடுக்கும் போது அவன் அழல. இவ்வளவு வைராக்கியமாய் வாழ முடியுமானால் ஒரே பக்கம் திரும்பி படு, இந்த பக்கம் திரும்பி படு, நிர்வாணமாய் போ, அங்கே போடை மாட்டிக்கொள், நுகங்களை சுமந்து கொண்டு போன்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை பார்க்கும்
பார்க்கும்போது அழிந்து வெட்டப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள். மறந்து விட்டீர்களா சபையே? இதெல்லாம் தெரியலையா? எனக்கு உனக்கு தெரியலையா? எப்படியாப்பட்ட வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரமே தியானிப்பது விட்டுவிடு. அந்த வாக்கு தத்தங்கள் பொய், அது மாய. வரப்போறாரு. இப்ப சொல்றாரு, டே உனக்கு ஏற்ற வண்ணமெல்லாம் சூஸ் பண்ணாத. சில பேர் அப்படியே அவங்களையே ஃபாலோ பண்ணுவீங்க, அவங்களையே ஃபாலோ பண்ணுவீங்க. டேஞ்சர், டேஞ்சர். நான் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒருத்தரை மட்டும்தான். நல்ல சத்தியங்களை கேளுங்க, தப்பில்லை. ஏன் யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை, யாராவது போட்டிருப்பாங்க, கேட்டுன்னு உட்காந்துங்காதீங்க. கொஞ்சம் கேட்டீங்கன்னா சார்ஜ் ஆகணும், விட்டுடுங்க. நிறைய இதை படிங்க. இதுதான் சத்தியம், இதுதான் வெளிச்சம், இதுதான். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராம ஒரு சேனல் இருக்குதுன்னா அது பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் இப்பொழுது பான பலியாக வாய்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்திருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். நிச்சயம் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டு, இதுதான் நிச்சயம், மன உறுதி. அப்புறம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். விரும்புகிற யாவருக்கும் தந்தருள்வார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணும். என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, மன உறுதிக்குள்ள வந்துகிறார். கான்பிடன்ஸ் அப்ப தடமாறினார். பயத்தோடு அச்சத்தோடு, எங்க நான் கைவிடப்படுவேனோ. இவர்களை பார்க்கும்போது தடமாற்றம். ஆண்டவரே, எங்கேயாவது இருக்கா பாருங்கப்பா, எங்கேயாவது நான் விழுந்து போவேணும்னு பயமா இருக்கு, என்னை காப்பாற்றி விடுங்க ஆண்டவரே. என் கிறிஸ்துவின் பலத்தினால நான் எல்லாமே செய்து முடிக்க வேண்டும் சொன்ன பவுல் எதை செய்து முடித்தார்? வீட்டை கட்டினார், வாகனங்களை வாங்கினார் அல்ல, தேவ சித்தத்தை செய்து முடித்தார். நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஆண்டவருக்கு பிறகு முடித்தேன் என்ற ஒரு வார்த்தை பவுல் வாயில மட்டும்தான் வந்திருக்கு. ஆண்டவருக்கு பிறகு நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இந்த வசனத்தை தியானிக்கிற படிக்கிற எல்லார் மேல விழுந்த கடமை. உனக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. இசை வாசிக்கிற பிள்ளைகளே, இசை அல்ல ஓட்டம், அது திறமை. ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கெல்லாம் பயங்கர கிருபை பெற்றவங்க தம்பி, அபிஷேகம் பெற்றவங்க.
நீங்கள்லாம் கிராமமாய் போய் மியூசிக் வாசித்து பேசுனீங்கன்னா பாடினீங்கன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணி வராத மக்கள் உங்கள் பாடல் மூலமாய் பிரசங்கத்து மூலமாய் வருவாங்க தம்பி. டேக் திஸ் வேர்ட். நிஜமா சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம யாருமே போன மாதிரி தெரியலையே, நம்ம யாருமே கிராமமாய் போன மாதிரி தெரியலையே. மியூசிஷியன்ஸ் எல்லாமே வெறும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் உட்காந்துடுறோம். காசு கொடுக்கணும், தப்பு. பிள்ளைங்க வாசிக்கிறாங்க, காசு கொடுக்கணும், ரைட், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை. ஆனால் இவங்க எல்லாருமே போகலாமே. கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் மியூசிக் டீம் ரோட்டில் உட்காந்து பாட வைப்பேன் நான். 21 நாள் எந்த கேரல்ஸுக்கு போக மாட்டோம். ரோட்டில் டீ சப்ளை பண்ணி டீ கொடுத்து எல்லாம் ரோட்டில் பிரசங்கம் பண்ணுவோம். பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்க, அடிக்க வந்திருக்கிறாங்க, கல்வி பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கைவிடல. நம்ம பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க, கர்த்தர் கைவிடல. என் அருமை பிள்ளைகளே, அப்பாவை பார்க்கணும், உங்க அப்பாவை பார்க்கணும். உனக்காய் ஜீவனை கொடுத்தவரை பார்க்கணும், உனக்காய் அடி வாங்கினவரை பார்க்கணும். கை பிடிச்சி கேட்கணும். யாரோ ஒரு ஊழியக்கார் சொல்றார், அவர் சொல்றார், நீதியின் கீழே எனக்கு வைக்கும்போது நான் திரும்பி எடுத்துட்டு அவருக்கே கொடுத்துருவேன். இதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, இதுக்கு நான் தகுதி இல்லை. அத்தனையும் தகுதிக்கு பாத்திரம் நீங்க மட்டும்தான், நாங்க தகுதி. என்னுடைய ஊழியத்தில் நான் ரொம்ப ஆசையா செய்யற ஒரு ஊழியம் பிளைண்ட் மினிஸ்ட்ரி. கண் இல்லாதவங்களுக்கு ஊழியம் செய்யும். எல்லாம் டிசம்பர் அந்த கண் இல்லாதவங்களை கொண்டு வந்து சாப்பாடை போட்டு அவங்களுக்கு சட்டை புடவெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஒரு 5-6 ஆண்டுக்கு முன்னதாக அவர் தான் ஆராதனை நடத்துவார். அருமையான ரமேஷ் பதவத் ஆராதனை அவர் தான் நடத்துவார். ரொம்ப அழகாக ரசிக்கப்பட்டு நம்ம மினிஸ்ட்ரியில் ரசிக்கப்பட்டு தொடப்பட்டு அவர் தான் லீட் பண்ணுவார் வர்ஷிப். நான் டிசம்பருக்கு சட்டை கொடுத்துட்டு ஜனவரியில் திரும்பி வந்தாங்க. நான் கேட்டேன், ரமேஷ் பிரதர் சட்டை நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டார். ராஜு பிரதர் என்ன சொல்றீங்க, எனக்கு தான் கண்ணே தெரியாத, நீங்க எந்த கலர் கொடுத்தீங்க, சைஸ் எவ்வளோ எனக்கு சத்தியமா தெரியல, நல்லா இருந்திருக்கோம். நீங்க கொடுத்தீங்களே, நீங்க எப்படி நல்லதா கொடுப்பீங்க தெரியும், நல்லா இருந்துச்சு. அப்போ நான் சும்மா கேட்டேன், உங்களுக்கு இந்த சட்டையை எப்பயாவது பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்லை ராஜு பிரதர், அப்போ ஆசை இருந்துச்சு, இப்பெல்லாம் ஆசை இல்லை. எப்பயாவது எங்க பெங்களூர்ல ஷாப்பிங் மால் போக ஆசைப்பட்டீங்களா? இல்லை ராஜு பிரதர். எப்பயாவது லால்பாக் கப்பன் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு போக ஆசைப்பட்டீங்களா? இல்லை ராஜு பிரதர். நான் கேட்ட பேர் என்னதான் ஆசை ரமேஷ் பிரதர், உங்களுக்கு என்னதான் ஆசை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ராஜு பிரதர் நான் சொல்லட்டுமா நான் பாட்டுமா? நல்லா பாடுவீங்களே, பாடுங்க. அவர் கண்ணனக்காரர். தமிழ் இந்த பாட்டு பாடும்போது என் உள்ள உடஞ்சிச்சு. இன்ப இயேசு ராஜாவனா பார்த்தா போதும், மகிமையில் அவரோடே நான். அருமை வாலிப பிள்ளைகளே, நீங்கள்லாம் பயங்கரமான வைப்ரண்டான பிள்ளைங்க தம்பி. நீங்கள்லாம் ஊழியம் பயங்கரமா செய்வீங்க. என்னையா இந்தியா, சார்லி கர்க் 31 வயது வாலிப செத்து போயிட்டான். 15 வயசுல அப்பா தொடுறாரு. 15 இயர்ஸ் தம்பிகளா, 18 இயர்ஸ் டர்னிங் பாயிண்ட் ஊழியம் ஆரம்பிக்கலாம். ட்ரம்ப் சொல்றாராம், சார்லி என் கேபினெட்ல வந்துடுறா, நான் உன்னை மினிஸ்டர் ஆக்கிடுறேன், கம் ஐ வில் மேக் யூ a minister. அவர் சொல்றாரு, இல்ல பிரசிடென்ட் ஐயா, நான் காலேஜா போகணும். பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ஷன் இருக்குது. ட்ரம்ப் சொல்லியிருப்பாரு, டே ரொம்ப டேஞ்சரா, உன்னை கொண்டு போட்டுடுவாங்கடா. எனக்கு தெரியும் என்னுடைய சாவு என்னை இயேசுவுக்கு கொண்டு போகும். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, the death will lead me to Jesus. 31 வயசுல ஒரு வாலிப செத்து போயிட்டான். பேசிட்டே இருக்கும்போது செத்து போயிட்டான். நான் அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் உட்காரக்கூடாது ஆண்டவரே, ஊழியம் பண்ணிக்கிட்டே செத்து போயிடணும், என்னை யாராவது கொலை பண்ணணும், என்னை யாராவது கல்லடிக்கணும், இப்படி ஒரு சாவு கொடுங்கப்பா.
ஹாஸ்பிட்டலில் சாகக்கூடாது ஆண்டவரே, ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பாவுக்காக, ஆண்டருக்காக. குப்பை தொட்டில் சாப்பிட்ட தம்பி நான்லாம், பசி குப்பை தொட்டி. பாவங்கள் போக்கே வரும்போது கூட எனக்கு சட்டெல்லாம் இல்லை. சட்டெல்லாம் கையில் தூக்க தயங்குவேன். சட்டை கிழிஞ்சிருக்கும். பின்னாடி பேண்ட்டுகள் இழுத்து இழுத்து பேசுவேன். ஒரு நாளும் ஃபீல் பண்ணதில்லை. நான் நமக்கு சட்டை இல்லையே, பேண்ட் இல்லையே, ஃபீல்லாம் பண்ணதில்லை. எப்படி தான் இவ்வளோ வருஷம் கடந்து வந்தேன் எனக்கு தெரியல. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் அம்மா கஷ்டப்படுவாங்க. இன்னைக்கு +2 வரைக்கும் காலேஜ் ஓப்பன் பண்ணி இந்த பிச்சைக்கார நாயை ஆண்டு பயன்படுத்துகிறார். பெருமை இல்லை, சந்தோஷமும் இல்லை, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. தம்பி ஆண்டு வருவார். இன்னைக்கு நீ செத்தா எங்க போவ? தைரியமா நிற்க முடியுமா? நான் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? பரிசுத்தமா நான் வாழ்ந்துட்டேன்னு பார்த்து ஆண்டு சொல்லுவாரா? சொல்லுவாரா? ஒப்பு கொடுங்க. Surrender your life to God today. இன்னைக்கு சரண்டர் பண்ண. நான் ரொம்ப ஆர்ப்பரிச்செல்லாம் இல்லை, மெதுவாக கீபோர்டு போவோம். இந்த பாட்டு பாடுறேன், வாழ்ந்தாலும் முடிதான் பாட்டு பாடுறேன். உங்கள் எடுத்து விட்டு அப்படியே முன்னாடி வந்து பள்ளிப்படுத்து முழங்கால் படிட்டுக்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன். கர்த்தருக்காக நான் வாழ ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வருகையில் நான் ஓட்டத்தை ஓடி முடித்து, என்னை நம்பி தேவன் கொடுத்த எல்லா வேலைகளை செய்து முடித்து, பரிசுத்தம் வைராக்கியம் எல்லாத்தையும் அவர் எதிர்பார்த்த வண்ணமாக நான் செய்து முடிக்க ஆசைப்படுறேன். ஒருவேளை நேற்று வரைக்கும் தப்பான வழியில் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், பரவாயில்ல, வாங்க ஆண்டவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுற தம்பி தங்கச்சி. கிறிஸ்தவம் என்பது விளையாட்டு அல்லது பரலோகத்துக்குரிய விஷயம். இந்த பாடலை பாடும்போது மெதுவாக சத்தம் போடாமல் இந்த பள்ளிப்படுத்தி வந்து முட்டிக்கால் போடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. அப்படியே உங்க இடத்தை விட்டு இங்க இடத்தை விட்டு முன்னாடி பரிசுத்தாவி பேசியிருந்தாலும் ஓடிவாங்க. மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் வாங்க தம்பி, வாங்க தம்பி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி பாடுங்க தம்பி தங்கச்சி. உமக்காகத்தானே வாங்க உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் மாயையா, காணாத பரலோகம் உண்மையா, உலகம் மாயையா, காணாத பரலோகம் உண்மையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். கரங்களை உயர்த்தி பாடலாம். மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கண்களை மூடி ரெண்டு கைகளை மேல உயர்த்துங்க. வானத்தில் நேராய் பாருங்க, யாரும் வேடிக்கை பார்க்கணும். கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்களுக்கு முன்னதாக உனக்காய் ஜீவனை கொடுத்தவர் நின்று கொண்டிருக்கிறார்.
ஏதோ ஒரு கண்ணீர் உன்னை பார்த்து அழுகிறது போல ஒரு 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 தரிசனத்தை நீ பார்க்கலாம். உன்னை காதல ஏதோ சத்தம் கேட்கலாம், மகன் நீ எனக்கு வேணும், தூரம் போகாதே. ஏதோ ஒரு பாரம் அழுத்தலாம், ஏதோ ஒரு பாரம் அழுத்தலாம். அப்பாவுக்காக தான் வாழ்ந்த நாட்கள் மகன். கொஞ்சம் கொஞ்சமா என்னவோ கொஞ்சம் அலட்சியமான மாதிரி தோணுது ராஜு. அப்பாக்காக நான் வாழணும், நல்லாதான் இருந்தேன், வைராக்கியமா தான் இருந்தேன். கொஞ்சமான ஒரு அலட்சியம் எனக்குள்ள, கொஞ்சமா அலட்சியம் எனக்குள்ள ஜீவனை கொடுத்தாரு. கெட்டு போக வேண்டிய ஒன்ன தேடி வந்து ஜீவனை கொடுத்தவங்க, ஜீவனை கொடுத்தவன் மகன் நீ எனக்கு வேணும், உன்னை காப்பாத்த நான் இருக்கிறேன், உனக்கு மேல நான் கொடுப்பேன். உன்னுடைய தடுமாற்றம் எனக்கு தெரியும், உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும். I am there to help you. உனக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். ஒப்புக்கொண்டு பேசு, அப்பா கிட்ட பேசு மகன், என்கிட்ட பேசுன்னு அப்பா சொல்றேன். என்கிட்ட பேசு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசு, அப்பா கிட்ட ஆள, அப்பா கிட்ட புலம்பு. ஏன் தனியாய் போராடி கொண்டிருக்கிறார்? கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். ஜீசஸ் உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் chosen தெரிந்து கொள்ளப்பட்டவளே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, அப்பாவுக்காக மகன், எனக்காகத்தானே உன் வாழ்க்கை. மரித்தாலுமே முழுமையா ஒப்பு கொடுத்துரு மகன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை அப்பாவுடைய அன்பு நிரப்புது, அப்பா பார்க்கணும். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், பார்க்கணும். உம்மை தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். சோர்ந்து போகாதே, தானே அழைத்த உன் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் மகன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எழும்பு பிரகாசி, பின்னாடி பார்க்காத, முன்னப்போ கடந்ததெல்லாம் குப்பம். உன் தோல்வி, உன் காயம் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். தூக்கி உதறி விடு, பிரகாசம் வெளிச்சமாய் சுடராய் எழும்பி பிரகாசு. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்துமபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா.
நம்முடைய இருதயம் மாற்றப்படட்டும். நாய் திருப்பிலே சந்தோஷப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமே. உருவாக்கப்பட்ட இருதயமாக ரீமாக்கோ ரிசாகினா மாரோதோனாமா எல்லா கரங்களை தட்டி இப்போதே உங்க இருதயம் ஓ ரிசாகா பாராதானா ரிமாகாரோ தினிமி காலோ இப்போதே உருவாக்கப்பட்ட ஓ ரிசாகினா அவருடைய வருகைக்காக அவருடைய நியாய தீர்ப்புக்காக சந்தோஷப்படுகிற இருதயமாக இப்போதே 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 ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய ஆவியானவர் இப்போதே உங்க இருதயத்தை ரிசாகாரோ ரிமாகாராதானா மாலாரா. என் அன்பு தேவ ஜனமே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க. அதற்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய விலா குத்தப்பட்டது. அவருடைய சிலுவிலே தொங்கும் போது அவருடைய ரத்தம் எல்லாம் ஆமே பூமியிலே ஊற்றப்பட்டது. அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது சொட்டு சொட்டு ஆமே அவருடைய முதிரை பிக்கப்பட்ட அந்த ரத்தம் ஆமே உன்னை உருவாக்குவதற்காக இந்த பாவ சேற்றிலிருந்து ஆமே நரக வாய்க்கிலிருந்து நரகத்துக்கு போகாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பரம அழைப்புக்காக நீங்க நிற்க பாத்திரவனாக, நீங்க நிற்க பாத்திரவனாக இப்போதே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். வந்திருக்கிற சகோதரி சகோதரியே, வாலிப தங்கச்சியே, வாலிப தம்பியே, ஆயத்தமாக. ஆமே. இந்த உலகத்தில் அநேக வாலிபர்கள் ஆமே சாக்கி ராதோ ரீமா சகீனா மக்காபா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு இன்று ஒரு தீர்மானம் எடு. ஆமே. எனக்கு வயதாயிச்சேன்னு நினைக்காதே. ஓ சக்கீராதோ நீமி கபாராதானா மல்லா கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறார், இப்ப பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமே. கர்த்தர் உன்னை ஆமே சக்கீராதோனா மக்காபா ரீவா ராதானாமா அநேக வாலிபர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்துவதற்காக உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். மாய வலையில சிக்கிக் கொள்ளாதே, மாய வலை சிக்கிக் கொள்ளாதே. உன் இருதயத்தை பக்குவப்படுத்து, உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்து. இப்போது இந்த கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். காலில் இருந்து ஆமென் கள்ள உபதேசத்துக்கும் ஆமென் சோத்திரிக்கிறோம். ஆமென் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும்படியாக அவருடைய நியாய தீர்ப்பில் நாம் சந்தோஷப்படும்படியாக. ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்றால் அவருக்கு முன்பாக வெட்கமில்லாதபடி ஆமென் நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய மகனாக அவருடைய மகளாக நீ நிற்பாய். எல்லா கண்களை மூடி பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு விஷயமாக வருகிறேன். ஆண்டவரே, இந்த மறுரூப முகாமில் ஆண்டவரே கர்த்தர் நீ பேசின வார்த்தைக்காக ஆண்டவரே நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எப்போதும் மாறாதபடி இந்த இடத்துல மாத்திரமல்லப்பா, இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு போகும்போதும் கர்த்தர் ஆண்டவரே இந்த மாற்றத்தை நாங்கள் எப்போதும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீ பிரஸ் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.